ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடை ரிப்போர்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது அபிகைல் ஆங்கில படத்தினுடைய திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த திரைப்படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது மேட் பெட்டினலி ஆல்ஃபின் மற்றும் ட்ரெய்லர் கில்லட். இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மெலிசா பெரேரா அஸ் ஜோயாகவும், டேட் ஸ்டீவன்ஸ் அஸ் ஃப்ராங்காகவும், அலிசா வியர் அபிகைலாகவும் நடிச்சிருக்கிறாங்க மற்றும் வில் கெலட் அஸ் ரிக்லஸா நடிச்சிருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை மிகவும் கனக்கச்சிதமாக நடிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லலாம். இந்த படத்தினுடைய ஸ்டோரியை ஷார்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா, ஒரு குரூப் ஆஃப் கிரிமினல்ஸ் ஒரு கிரைம் லார்டோட பொண்ணை கடத்திட்டு போயிடுறாங்க. கடைசியில் மிகப்பெரிய ஒரு செக்யூரான மேன்சனில் தங்கிடுறாங்க. இதுக்கு அப்புறம் தான் அவனுங்க எல்லா ப்ராப்ளம்ஸையும் ஃபேஸ் பண்ணுறாங்க. கடைசியில் என்ன ஆகுது அப்படிங்கிறதான் படத்தினுடைய கதையாக அமைஞ்சிருக்கு. ஸோ வாங்க இப்போ படத்தினுடைய கதை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த படம் ஒரு பெரிய ஹாரரான ஒரு மேன்சனில் நடக்குதுங்க. முதல்ல பார்க்கும்போது நமக்கு ஒரு கிரிமினல் காசுக்காக சின்ன பொண்ணை கடத்துறாங்க அப்படின்னு தான் தோணும். ஆனால் கதை எப்படி போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, போக போக ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது மேட் பெட்டினலி ஆல்ஃபின் அண்ட் டெய்லர் கில்லட். இவங்க ரெண்டு பேருமே ஒரு யூஷுவலான கிட்னாப்பிங் ஸ்டோரியை ரொம்ப சூப்பராக ட்விஸ்ட் வச்சு எடுத்திருக்காங்கன்னு சொல்லணும். என்னன்னா, படத்தில் அட்வர்டைஸ் பண்ணும்போதே ஒரு சில சீன்ஸை காமிச்சிட்டாங்க. அதை காமிக்காமல் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் வேற லெவலில் தான் இருந்திருக்கும். இருந்தாலும் இந்த படம் பார்க்குறதுக்கு ரொம்ப கம்பேலிங்காக இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த படத்தினுடைய பெரிய சக்ஸஸே என்ன அப்படின்னா, அபிகெயிலா நடிச்சிருக்கிற சின்ன பொண்ணுனாங்க சொல்லணும். அலிசா வியர்னால தான் இந்த படம் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸை தொற்றுக்குன்னு சொல்லலாம். இவங்க இன்னோசென்ட்டாக இருந்து பயப்படுற மாதிரி நடிக்கிறது, இது எல்லா சீனுமே ரொம்ப செமையாக இருக்கும். அவங்க பேலன்ஸாக டான்ஸ் ஆடிக்கிட்டே அட்டாக் பண்ணுறதெல்லாம் ரொம்ப செமையாக எடுத்திருக்கிறாங்க. ஃப்ராங்காக நடிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லலாம். மற்றும் டான் ஸ்டீவன்ஸ் ஒரு ஃபார்மர் காப். இவருடைய அன்பிரடிக்டபிள் ஆக்ஷனை பார்க்கும்போது அப்படியே எட்ஜில் இருக்க வைக்கிறாங்கன்னு தான் நம்ம சொல்லணும். மெலிசா பெரேரா தான் ஜோயாக நடிச்சிருக்கிறாங்க. இவங்க ரொம்ப டஃப் அண்டு கேரிங் கேரக்டராக நடிச்சிருக்கிறாங்க. இவங்களுக்கும் அபிகெயிலுக்கும் உண்டாகக்கூடிய அந்த பாண்டிங் ரொம்ப நல்லாவே எடுத்து நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய மீதி கேரக்டர்ஸ் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து அவங்களுடைய சீக்ரெட்ஸ் எல்லாமே ஒரு லேயரில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை இன்டென்ஸாக எடுத்துகிட்டு போய் பார்க்குறவங்கள கெஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. மொத்தத்தில் இவங்க எல்லாருமே இந்த படத்தை இன்னொரு லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த திரைப்படம் இன்டென்ஸ் வயலன்ஸ் அண்ட் ஃபாஸ்ட் பேஸ்டு ஸ்டோரிக்காகவே பாராட்டலாம். ஆனாலும் ஒரு சில சீன்ஸை ரொம்ப ரஷ் பண்ண மாதிரி இருக்குது. முக்கியமாக படத்தோட முடிவில் தான் ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இதனால் நமக்கு டக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலை. இந்த படத்தில் அடுத்து டார்க் அண்டு கிரீட்டி லுக் படத்துடைய அட்மாஸ்பியரை வேற லெவலுக்கு எடுத்துகிட்டு போனாலும், இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் மற்றும் ஃபைட் சீன்ஸை கிளியராக பார்க்க முடியலைங்க. இருந்தாலும் இந்த படத்தை ஹாரராக மட்டுமே நம்பாமல் ஸ்டோரி அண்டு கேரக்டர்ஸை நம்பி எடுத்து வச்சிருக்கிறாங்க. ஆடியன்ஸை இன்ட்ரெஸ்டிங்காகவும் சர்ப்ரைஸாகவும் வச்சுக்கிறதுக்காக டயலாக்ஸ் மற்றும் ஆக்ஷன் சீன்ஸை செமையாக படத்தில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லணும். இந்த படத்தில் ரொம்ப கோரான சீன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஹியூமரையும் ஆட் பண்ணி ரொம்ப அழகாக ஒரு கிளாசிக் ஹாரர் படத்தை எடுத்திருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை நீங்கள் தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் சுவாரஸ்யமாக தெரிந்து கொள்ள தி தேடை ரிப்போர்ட்ஸை பாருங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.